ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பக்கத்து விஜர் ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் தான். டைட்டில் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. பாப்பாலாம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்னை விட்டு ஊருக்கு போகிறாங்க. பெங்களூர் கிளம்புறாங்க. ஈவினிங் ட்ரெயின் நினைக்கிறேன். இப்போ மார்னிங் ஒரு பாப்பா தூங்கிட்டுருக்கா. பெரியவ வந்து அவங்க டேடி கூட ஷாப்பிங் போயிருக்காங்க எங்கள் பக்கத்தில். நான் வந்து ஜீரோ வாட்டர் போட்டு குடிக்கலான்ட்டு காலையில் டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தம்பி தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் எழுந்துப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து விட்டுட்டு போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருக்கு. அதனால தான் அவங்க வரைக்கும் கிளம்புறாங்க. அதனால் இது வரைக்கும் தனியாக போனதில்லை லாங்கில். ஃபஸ்ட் டைம் போகிறாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. பார்க்கலாம் டே இன்றைக்கி எப்படி போகுதுன்னு. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். முடிச்சா கிளம்ப சொல்ல வீடியோ எடுக்கிறேன். என் ஸ்கின்ல எதனா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எழுந்துட்டாங்க பாப்பா. இப்போ ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி டே இப்படி தான் போகுது. ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோம். நேற்று ஏபிசி மால்ட் வாங்கிட்டு வந்ததில்ல, அவங்களுக்கு இப்போ போட்டு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு அது குடிக்கிட்டோம். பெரிய பாப்பா இன்னும் வரல. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. சரி, உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். தம்பி தூங்கிட்டே இருக்கான். 8 o'clock ஆகுது. தூங்கிட்டே இருக்காரு. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கொடுத்துடலாம். நீ போய் ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க, ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சத்து மாவு கஞ்சி தான் குழந்தை குளிக்க வச்சு நான் மட்டும்தான் இன்னும் நான் குளிக்கவே இல்லை. எல்லாருமே குளிச்சுட்டாங்க. பாப்பா பாருங்கள், அவங்க குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தம்பி வந்து கொஞ்சம் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி ஓடிட்டான். ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டான். இதுக்கப்புறமா அவனுக்கு ஒன்றா விளையாட காட்டிட்டு அவனை தூங்க வைக்கணும். மிஷினில் வந்து துணி போட்டிருக்கேன். அதை வந்து நம்ம போயிட்டு காய வைக்கணும். காய வச்சுட்டு பாப்பாங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு என்னென்ன நான் எடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் நான் அவனை தூங்க வச்சிட்ட பிறகு தான் நான் போய் குளிக்கணும். என்னம்மா ஒரு இட்லி கூட சாப்பிடல? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து ரொம்ப லீனாக இருக்காங்க. நீங்களே பாருங்கள். அவங்க மிஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் என்னன்னு சொல்லிட்டு கேளுங்க. 2 இட்லி போட்டாலும் ஒரு இட்லி வச்சுறாங்க. நம்ம எவ்வளோ சின்ன சின்ன இட்லி தான் போட்டோம். சாப்பிட்றது ரொம்ப கஷ்டப்படுறான். நீங்கள் எத்தனை பூரி சாப்பிட்டீங்க? சரி, ஓகே. நீங்கள் எத்தனை போய் கிச்சன் வச்சுருங்க. இங்கே பாருங்கள், ஒரு குடிச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், இப்படி தான் அடம் பண்ணிகிட்ருக்கான். என்ன வேணும்? தண்ணி வேணுமா? லாலா வேணுமா? மண்ணாவா? எது மண்ணா? நீங்கள் பேசுறது எனக்கு புரியும். பனானாவா? கோல்ட் ஆகிட்டுருக்கு. பனானா கேட்டிருக்காரு இவர். ட்ரெஸ்ஸு அப்படியே ஸ்மூத்தாக இருக்குல்ல, மிக்கி மவுஸ் பொம்மை போட்டிருக்கேன். இது வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். நேற்று தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு 2 இவங்களுக்கு, அவங்களுக்கு, இவனுக்கும் 2. என்ன வேணும்? சாக்கியா? சரி, ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். இவங்க நாங்கள் வந்து சமாதானம் பற்றிட்டு நம்ம ஒரு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் விலாக் கண்டினியூ பண்ணலாம். நான் குட்டி பாப்பா கிட்டே போய் பக்கத்தில் இருந்தால் தான் அவங்க சாப்பிடுவாங்க. பாருங்கள், வீட்டில் நான் இருந்தேன்னா இப்படி பண்ணுறாங்க. போகிற இடத்துல எப்படின்னு தெரியல. பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டாங்க. இவங்க சிம்பிளாக ஏன்னா தூங்கி தான் போகிறாங்க. நைட் ஷூட்லேயே கிளம்பிட்டாங்க. ஹை சொல்லுங்கள். பத்திரமா போயிட்டாங்க. ஹைஃபை கொடுங்க. போயிட்டு ஃபோன் பண்ணுங்க, ஓகேவா? என்ன பண்ண நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம போகலாம். தம்பி கூட்டிகிட்டு இந்த விஷயம் போக முடியாது. 2 days தானே, அதனால் சீக்கிரமாக போய்ட்டு போவாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டேன். சரி, போகணும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் இவங்களை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. கிளம்பி ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. பத்திரமா கிளம்பிட்டாங்க குட்டி பையனை விட்டுட்டு. நானும் இவர் மட்டும்தான் இருக்கிறோம். ஈவினிங் அம்மா வந்துடுவாங்க வீட்டுக்கு. அது சொல்லுங்கள். என்ன சாப்பிட்றீங்க? ஆப்பிள். ஓகே, ஆப்பிள் சாப்பிட்ணுருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் பொறுத்து கால் பண்ணணும். ரீச் ஆகிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. பார்க்கலாம் டே எப்படி போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் தைரியமாக மன தைரியம் வர வச்சு அனுப்பிச்சிருக்கேன் பசங்களை. அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. வானம் நல்லா மூடுது கிளைமேட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் வருது. மூடுது, வெயில் வருது. அதனாலே பாருங்கள், இப்படி தானே டக்குன்னு வெயில் வருது பாருங்கள். மழை வரும்னு நினைக்கிறேன் ஈவினிங்கில். என்ன பண்ணுறீங்களா டூ? ஆப்பிள் சாப்பிட்றியா? ஆப்பிள் சாப்பிட்றியா?
2 டேஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிட்டேன். பாப்பாவுக்கும் மம்மி வரல, தம்பி வரல, விட்டு போதும் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அவங்க முன்னாடி காட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறேன். 2 டேஸ் எப்படி போகுது தெரியல. அவங்க இல்லாமல் தூக்கம் இருந்தால் அமைதியாரு, ரிமோட் எடுக்காத, சண்டை போடாத, இதுமா இப்படி பண்ணுமா, இது எடுமா, அப்படி பண்ணுமா அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்கும், என்னோட என் பிள்ளைக்கு மிஸ்ஸிங்காக இருக்கும். எப்படி மேனேஜ் பண்ண போகிறது தெரியல. அம்மா இருந்தாங்கன்னா இப்போ எங்கள் அப்பா வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் எப்படின்னா டைம் பாஸ் பண்ணிவிடுவேன். இவர் அப்படி இப்படின்னு கூட்டின்னு போயிட்டு வந்தால் தான் பக்கத்து தெருவு தானே, அப்படியே கூட்டின்னு போயிட்டு வந்தால் டைம் பாஸ் ஆகிடும். பார்க்கலாம் ஃபோட்டோ. இதுக்கு அவங்களும் பாவம் லீவில் எங்கேயுமே போகல, காது குத்துறது வந்துச்சா, அதனால் டேஸ்லாம் அதில் போயிடுச்சு. எங்கேயுமே கூட்டின்னு போகலையே மம்மின்னாங்க. அதனால தான் அமுச்சு விட்ருக்கேன். நெக்ஸ்ட் சைட் பார்க்கலாம் ஃபேமிலியோட. என்ன பட்டு ஓகேவா? ஓகே ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என் மைண்ட் செட் பொறுத்து தான் இன்றைக்கி எப்படி ஏதுன்னு சொல்லிவிட்டு அம்மா வந்த பிறகு முடிஞ்ச வீடியோ எடுக்கிறேன். ஷார்ட் வீடியோ முடிஞ்சால் எடுக்கிறேன். நான் இன்றைக்கி சாம்பார் வச்சிட்டேன், மிளகா கிள்ளி சாம்பார் வச்சிட்டேன். நல்ல அது பேர் என்ன மாம்பழம் தெரில, நல்ல பெரிய மாம்பழம், 3 மாம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. காலையிலே வெஜிடபிள்ஸில் உழவர் சந்தையில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக டொமேட்டோ எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ கட் பண்ணி பாப்பாவுக்கு பாதி கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டேன். நானும் மதியத்துக்கு சாப்பிட்டாச்சு. தம்பிக்கு ஊட்டிட்டேன், அவர் 4 வயதாக சாப்பிட்டாரு. பிஸ்கெட் கொடுத்தோடனே அப்படியே டைம் பாஸ் ஆகிட்டாங்க. ஆப்பிள் கொடுத்தோடனே பாருங்கள் என்ன பண்ணுறா, சாப்பிடு கச்சி சாப்பிடு. அவ்வளோதான், சாதம் இருக்குது. இதுக்கப்புறம் சாதம் சாப்பிட மாட்டோம். அம்மா வந்தால் சாப்பிடுவாங்க ஈவினிங்கில். தோசை மாவு இருக்குது. நேற்று சொல்லியிருந்தால ஆன்லைனில் பிரண்டை பொடி, முருங்கை இலை பொடி, இது 2 வாங்கிட்டு அந்த இட்லி பொடி, இது 2மே செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. நான் எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, தோசையில் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிட்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி எல்லோரும் கோல்டாக இருக்குனால நெய்யே ஆட் பண்ணிக்கலாம், டைஜஷன் நல்லா பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி தோசை ஊற்றிட்டு நெய் நல்லா தழும்ப ஊற்றிட்டு அது மேலே நல்லா நல்லா ஸ்பைசி காரம். என்ன சொல்கிறேன், நான் ரொம்ப சின்ன வயசுனா நான் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் ஸ்கூலில் நான் தான் எங்கள் வீட்டில் தோசை சுட சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி இருக்க சொல்லலாம், நீ சுட்டாதாம்மா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என் தங்கச்செல்லாம் கிச்சனே பிளேட் வச்சு நின்றுப்பா, ப்ளீஸ் டி நீ ஒரே ஒரு தோசை டி, நீ சுட்டாதாண்டி நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி நல்லா நான் ரொம்ப என்ன சொல்கிறது மெலிசாக ரோஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவேன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. பாட்டிக்கு மெலிசாக இருந்தால் கூட அவங்க சாப்பிட்ற மாதிரி கொடுப்பேன். இன்றைக்கும் அப்படி பண்ணிவிட்டு பாப்பா கொடுத்தோடனே எனக்கு டேஸ்ட்டு பார்க்கலான்னு நான் அப்படி தட்டினேன். அப்படியே ரோஸ்ட், அந்த கீ ரோஸ்ட்டுன்னுவாங்களே அதுதான் போல். அந்த பிரண்டையும் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் சாப்பிட்றேன். அந்த பொடி ரொம்ப டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. டெய்லி தோசை இந்த மாதிரி கொடுத்தா நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். அந்த மாதிரி நான் 4 தோசை சாப்பிட்டேன், 4 தான் நினைக்கிறேன். அங்கேயே 2 தோசை சுட்டு அப்படியே உனக்கு தோசை ஊற்ற சொல்லுவேன். இது சுட சாப்பிட்டேங்க. யாருக்கெல்லாம் என்ன மாதிரி சூடாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். சாதம் கூட பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கிற டைமில் மட்டும்தான் சூடாக செஞ்சேன்னா அது சூடாக டேஸ்ட்டு பார்த்துடணும். எதுவுமே எனக்கு பிடிச்ச ஐட்டம் எதனா இருந்துச்சுன்னா, வெளியே ரிலேஷன் வீட்டுக்கு போகிறோம் அப்படி இப்படின்னா நான் எல்லாமே பொறுமையாக இருப்பேன். எங்கேயுமே நம்ம வீடு மாதிரி நம்ம ஃப்ரீடம் வராது. அதனால் எனக்கு பிடிச்சது தோசை, இந்த மாதிரி பொடி தோசை, அந்த மிளகா பொடி இதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சின்ன வயசில் காலேஜ் மோஸ்ட்லி இப்போ வரைக்குமே அப்படி தான் சாப்பிடுவேன். அப்படி தான் நேற்று பாப்பாவுக்கு அவங்க பெரியவ 3 தோசை சாப்பிட்டா. எப்பவுமே சாப்பிட மாட்டேன், 2வே அதிகம்தான். சின்னவளுக்கு கோல்ட் ஆகிட்டு இருக்குது, 1.5 சாப்பிட்டாங்க, அதுவே சாப்பிட முடியலன்னாங்க. இப்போது கீ ஆல்மோஸ்ட் காலி. ஆவின் நெய் தான் வாங்கினேன், கொஞ்சமாக இருக்குது. நைட்டுக்காக நான் சுட்டு சாப்பிட்ருவேன். சாம்பார் அம்மா தான் சாப்பிட்டுட்டோம். இதுதான் பிளான், சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நானும் அம்மா தான் இருப்போம். முடிஞ்சால் அப்பா வீட்டுக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் டே எப்படி போகுதுன்னு தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.